ஹாய், நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ஃபார்ம் இன்புட் டைப் பார்ப்போம். இப்போ வந்து ஃபார்முக்கு வந்து நியூ இன்புட் டைப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு இன்புட் இப்போ ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறோம். அந்த ஃபார்மில் வந்து டேட்டு அந்த டைமு அதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெறும் டெக்ஸ்ட் பாக்ஸு இல்லை செலக்ட் பாக்ஸ் ஏதாவது ஒரு ஃபீல்டை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போது வந்து அந்தந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டேட்னா டேட்டுங்கிற ஒரு செப்பரேட் இன்புட் டைப் கொடுத்துருக்காங்க. அதே இது நம்பர்னா நம்பருங்கிற ஒரு செப்பரேட் இன்புட்டு, டெலிஃபோன் நம்பர்னா டெலிஃபோன் டெல்லுங்கிற ஒரு இன்புட் டைப்பு, இப்போது சர்ச் வந்து நம்ம வந்து வெறும் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போது சர்ச்சுக்கு தனியாக இன்புட் டைப்பு, யூஆர்எல், அந்த வீக்கு, டைமு, அதை மாதிரி இப்போது நம்ம யூஸ்வலாக ஃப்ரீக்வன்ஸாக எது யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து இன்புட் டைப் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒவ்வொன்று வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வர ஸ்லைடில் பார்க்குறோம். இப்போ வந்து இது இன்புட் டைப் வந்து எல்லா ப்ரௌசரும் வந்து சப்போர்ட் ஆகாது. ஒரு சில ப்ரௌசர் சில இன்புட் டைப்பை வந்து சப்போர்ட் பண்ணோம். மற்ற ப்ரௌசர் ஒரு சில இன்புட் டைப்பை சப்போர்ட் பண்ணோம். இப்போது வர நியூ அப்டேஷனில் வந்து இப்போ எல்லா இன்புட் டைப்பும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னும் இன்னும் வர இயர்ஸில் வந்து இது வந்து எல்லா ப்ரௌசர் வந்து எல்லா இன்புட் டைப்பும் சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம எதிர்பார்க்குறது வந்து கலர். இந்த இன்புட் டைப்பில் வந்து கலர் எப்படி யூஸ் பண்ணுறது? நீங்கள் யூஸ்வலாக ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார்ம் க்ரியேட் பண்ணி இன்புட் டைப்பில் வந்து கலர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நம்ம ஒரு கலர் பாக்ஸ் அவுட்புட்டில் வந்து ஒரு கலர் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பெயிண்டிங் அந்த மாதிரி இந்த கலர் எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்புட் டைப்பில் வந்து இந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஒரு ஃபார்மோட டிசைன்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது கூட இந்த இன்புட் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து இமெயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமெயில் டைப் அடிக்கிறீங்க. இமெயில் டைப் அடித்து சப்மிட் கொடுக்குறீங்க. அது ராங் இமெயில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேலிடேஷன்லாம் இருக்கும். அதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், அதில் சில கண்டிஷன் இப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாகவே இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில்னு கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய டைமிங்கை ரெடியூஸ் பண்ணுது, கோடிங் லென்த்தியை கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ இது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர். இப்போ இன்புட் டைப்பு இப்போது இன்புட் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஏதாவது நம்பர் 1 2 3 இல்லை ரோல் நம்பர் இல்லை ஏதாவது அந்த மாதிரி இது கொடுக்கும்போது வந்து நம்பருங்கிற ஃபீல்டுக்கு வந்து நமக்கு தேவை இருக்கும். அதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்பருங்கிற ஃபீல்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் கீழே ஒரு ஆரோ மேலே ஒரு ஆரோ இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்களே மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இப்போ இந்த நம்பருங்கிற இன்புட் டைப்லேருந்து வரும். இது வந்து ஐஇ வந்து சப்போர்ட் ஆகாது. இது மற்ற வெர்ஷன் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஐஇ 10 கூட சப்போர்ட் ஆகும். இப்போது நம்ம பார்த்தது வந்து சம் இன்புட் டைப்போட எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் வந்து மற்ற இன்புட் டைப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.